இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? யூலிப்னா என்ன? இது 2த்துல எதுல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்? இத பத்தி தெரிஞ்சுக்க எங்க சீஃப் ஃபினான்ஷியல் பிளானர் மிஸ்டர் ராமலிங்கம் நம்மள கைட் பண்ண இருக்காரு. ராமலிங்கம், நீங்க டேக் ஓவர் பண்ணலாம். விஎல்எஸ்எஸ் அப்படின்றது ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். யூலிப் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ். யூலிப்ல பிரதானமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்டா தான் ரெகுலேட் பண்றாங்க. அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டா ரெகுலேட் பண்ணாத காரணத்தால அதுல என்ட்ரி லோட் அப்படின்றது இன்னும் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல 2008லயே என்ட்ரி லோட அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது மீனிங் என்ட்ரி லோட அபாலிஷ் பண்றதுல என்ன அட்வான்டேஜ் இன்வெஸ்டா இருக்கும்? நீங்க உதாரணமா ஒரு 1 லேக் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா என்டையர் 1 லேக்கும் உங்களுக்கு யூனிட்ஸ் அலாட் ஆகிருக்கும். ஆனா அதே இது நீங்க யூலிப்ல போய் ஒரு 1 லேக் கொடுத்தீங்கன்னா 90,000க்கு தான் யூனிட்ஸ் அலாட் ஆகும். ஏன்னா அலோகேஷன் சார்ஜஸ்ன்னு எடுத்துப்பாங்க. இந்த 90,000 ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸ்கீம் சில ஸ்கீம் 80,000 இருக்கும், சில ஸ்கீம் 93,000 இருக்கும். சம் அமௌண்ட் டிடக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ 90,000 தான் இருக்கு, 10,000 டிடக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த 90,000 உங்களுக்கு வந்து 1 லேக்கா மாறணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கே 1 இயர் ஆயிடும் மினிமம். அது வந்து ட்ரெடிஷனல் ப்ராடக்டா இருக்கு அப்படின்ற போது யூலிப்ல வந்து நீங்க ஈக்விட்டியில போடாம யூலிப்ல டெட் ஃபண்ட்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்மியா இருக்கும். 2 இயர்ஸ் கூட ஆகும். 90,000 டு பிகம் 1 லேக். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு க்ரோத் எப்போ ஆரம்பிக்கும்? 1 இயர் 2 இயர்க்கு அப்புறமா தான் ஆரம்பிக்கும். இதுக்கு இடையில இந்த பேலன்ஸ் அமௌண்ட்ல இருந்து இன்னும் ஃபர்தர் சார்ஜஸ் டிடக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைஃப் கவருக்கான சார்ஜஸ், பாலிசி சார்ஜஸ் டிடக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கே 2 இயர்ஸ் ஆகும்போது காம்பவுண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல நடக்கிறதே இல்லை. செபி வந்து இதெல்லாம் 2008லயே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணா என்டையர் 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வச்சுட்டாங்க. ஸோ பிளஸ் என்ட்ரி எக்ஸிட்டுக்கான சார்ஜஸுமே வந்து அங்க அதிகமா இருக்கு. எக்ஸிட்டுக்கும் அங்க சார்ஜஸ் அதிகமா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல எக்ஸிட்க்கு வந்து 1% தான் ஜென்ரலா சார்ஜஸ். அதுவும் நீங்க 1 இயர்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இதுல கிடையாது. இஎல்எஸ்எஸ்ல மட்டும் நீங்க 1 இயர்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ண முடியாது. 3 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வித்ட்ரா பண்ண முடியும். 3 இயர்ஸ்க்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணும்போது எந்த விதமான சார்ஜஸுமே கிடையாது. இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் when you withdraw there is no exit load actually. ஸோ எக்ஸிட் லோடு இல்லாம இருக்கிறது ரொம்ப பெரிய அட்வான்டேஜா இருந்துட்டு இருக்கு உங்களை பொறுத்தவரை ஒரு இன்வெஸ்டரை பொறுத்தவரை. ஸோ இங்க என்ட்ரி சார்ஜஸ் இல்ல, எக்ஸிட் சார்ஜஸ் இல்ல. அப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எப்படிதான் ஒரு இன்வெஸ்டரை அட்ராக்ட் பண்ணி உள்ளேயே வச்சிருக்க முடியும்? இப்போ யூலிப்ல வந்து ஒரு உள்ள வந்துட்டாருன்னா வெளியே போக முடியாது. ஏன்னா நிறைய பே பண்ணி உள்ள வந்திருக்காரு. எக்ஸிட்டுக்கு போனாலும் திரும்ப சார்ஜஸ் பிடிப்பாங்க. சரி வந்துட்டோம், புவர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ் அதுக்குள்ள லாக் ஆகி இருந்துட்டே இருக்காங்க. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படி இல்ல. பெர்ஃபார்மன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை காமிக்காட்டி 3 வருஷம் முடியும்போது வெளியே போயிடும் இஎல்எஸ்எஸ்ல. இது நான் இஎல்எஸ்எஸ் ஸ்கீமா இருந்தா எப்பனாலும் வெளியே போகும். ஏன்னா 1% தான் எக்ஸிட் லோட். 1 இயர்க்கு அப்புறம்னா நார்மல் ஸ்கீம்ல அதுவுமே இல்லை. ஸோ அதனால யூலிப்பை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ பிட்வீன் இஎல்எஸ்எஸ் அண்ட் யூலிப் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூலிப்பை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டா பொசிஷன் பண்ணாதீங்கன்னு ஐஆர்டிஏவே வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்டா மட்டுமே பாருங்க அப்படின்றது அதோட அர்த்தம். அதனால உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது நீங்க இஎல்எஸ்எஸ் அல்லது அதர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் சூஸ் பண்ணுங்க. யூலிப் விட அது ஒரு பெட்டர் ஆப்ஷனா உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த டாபிக்லயோ ஆர் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்லயோ டவுட்ஸ் இருந்தா எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்க லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்க்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.